மக்கள் ஏமாறமா இருக்குன்னா ஒரே விஷயம் தான், மக்கள் கேள்வி கேட்கும். ஒரு விஷயம் சொன்னோன்னு அப்படியே ஏற்றுக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. சீக்கிரம் பண்ண முடியும்னு சொல்றீங்க, ஒரு நாள் பண்ண முடியும்னு சொல்றீங்க, பணம் இவ்வளோ இருந்தால் பண்ண முடியும்னு சொல்றீங்க. இப்போ ஷிப்மெண்ட்லாம் 10,000 இருந்தாலும் பண்ணலாம்னு சொல்றாங்க. 10,000 ஒரு ஷிப்மெண்ட்னா எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? 1000 ரூபா இருந்தால் என்னால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம தனியாக லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி 1000 ரூபா இருந்தாலே பண்ண முடியும்னு சொல்றாங்க? 1000 ரூபாங்கிறது அவங்க சொல்றது அவங்ககிட்ட படிக்கிற காசு தான் சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸ் இது எக்ஸ்போர்ட் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்த பிஸ்னஸ் பண்ணிடலாங்க. இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டீ கடை வைக்கிறாங்க, பொட்டி கடை வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல, ஒரு 5,000 10,000 ஆரம்பிக்கலாம்னு சொன்னால் ஏன் அவங்க இதை ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரேட் ஃபேர்னு ஒரு இது ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு ட்ரேட் ஃபேர் நடக்குது, வாங்க போவோம்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்றாங்கன்னா ப்ராடக்ட்டே எடுக்கல. இப்போதான் அவங்க செஷனில் அட்டன் பண்ணியிருக்காரு. இன்னும் கம்பெனி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல, ப்ராடக்ட் எடுக்க எதுவுமே செய்யலாம் அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வெளிநாட்டு ட்ரேட் ஃபேர் நீங்கள் வந்து முதல்ல எட்டி பார்க்கணும், முதல்ல போட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணாங்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் நீங்கள் ப்ராடக்ட்லாம் பிச் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை செய்கிறதுக்கே 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கேட்குறாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஒரு பிஸ்னஸை டோட்டலாக இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பற்றி ஒரு 8 hours சொல்லி கொடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ண மாற்றுறாங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குன்னு அர்த்தம். மக்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இது மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் செட்டில் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதை எளிமையாக அவங்க யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். எல்லாருக்கும் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடாதா, நாளைக்கு நம்ம மாறிட மாட்டோமான்ற ஒரு ஆசையில் ஒரு எப்படி நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற மாட்டோமான்ற ஒரு எண்ணத்துல தானே இதை பண்றாங்க. கண்டிப்பா இருக்கு. அந்த எண்ணத்துக்கு உரம் போடுற மாதிரி தான் அவங்க பண்றாங்க. வாழ்க்கையை மாத்திடுறாங்க. நல்லா இருந்த வாழ்க்கையை ஒண்ணு தான் மாத்திடுறாங்க. ஒருத்தர் வியாபாரத்தை சீக்கிரம் பண்ணலாம்னு சொன்னாருனாலே ஒரு ஸ்கேம் பண்ண போறேன்னு அர்த்தம். எந்த பிசினஸை கட்டமைக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அருணா. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல நிறைய பேர் ஈஸியா கத்துக்கலாம், லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம். ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈஸியா நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இந்த ஸ்கேம்ஸ்லாம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். இதுக்காக நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு ஒரு 17 வருடம் இந்த துறையில அனுபவம் உள்ள ஏற்றுமதி உதவி மையத்தோட ஃபவுண்டர் திரு சதீஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஏற்றுமதி உதவி மையம்னு பேர் வச்சிருக்கீங்க, இதோட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிட்டாங்க. எல்லாமே ப்ரொமோட் பண்றதாகவும் கிமிக்ஸ் காட்டுறதாகவும் தான் இருக்கே தவிர மக்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு உதவியா செய்யணுங்கிறத யாரும் முன் வர மாட்டாங்க. அதனால நம்ம யோசிச்சு நம்ம எக்ஸ்போர்ட் சென்டர்னு வச்சோம், ஏற்றுமதி உதவி மையம். ஓகே, இது நீங்கள் ஒரு 17 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 17 இயர்ஸாக அனுபவம் இருக்கு. நான் என்னோட பிசினஸ் 15+ years ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில். சரி, இப்போ 1 day ட்ரைனிங் அப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் எடுக்கிறீங்களா? ஏன்னா 1 day ட்ரைனிங்னு பண்ணுறாங்க, அதில் ஒரு 8 hours அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டராக ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? செஷன் கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் ட்ரைனிங்காக கொடுக்கல. நாங்கள் கொடுக்குறது ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ப்ராக்டிஸுங்கிறது ஹேண்ட் ஹோல்டாக நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு அதை பண்ண வைக்கிறது, பழக வைக்கிறது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடாது, பழகணும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 8 hours பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஒரு நுனிப்புள் வேணால் மேயலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன, அதில் கூட சின்ன சின்ன டீட்டெயிலிங் மட்டும் பண்ண முடியுமே தவிர எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 1 dayங்கிறது எக்ஸ்போர்ட்டுக்கு சாத்தியம் கிடையாத ஒரு விஷயம். ஓகே, இல்லை அவங்க சொல்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கற்றுக்கலாம், ஒரே நாள்லேயே நீங்கள் கற்றுக்கிட்டு லட்சங்களில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் நான். இப்போ 1 dayல ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்றீங்க இல்லையா, இதே அவர் கம்பெனியில் வச்சுருந்தாருன்னா அங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறாருன்னா அவர் 1 day ட்ரைனிங் எடுத்து வரவங்கள ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் 8 hours ஒரு பிஸ்னஸை பண்ணலாம் சொல்லி தரேங்கிறாரு. இப்போ அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் ஒரு ஸ்டாஃப் வேலைக்கு எடுக்கிறாருன்னா இதே மாதிரி 1 day ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, இல்லை ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேட்பாரா? அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேலை செய்யறதுக்கே 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கேட்குறாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஒரு பிஸ்னஸை டோட்டலாக இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பற்றி ஒரு 8 hours சொல்லி கொடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ண மாத்துறாங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குன்னு அர்த்தம். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இது மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் செட்டில் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதை எளிமையாக அவங்க யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். அதில் இல்லை சார், நாங்கள் 1 day கிளாஸ் போனாலே போன உடனே அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறது நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு பையர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம், ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். இதை பார்த்த உடனே நமக்கு மக்களுக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன தோணும், ஓகே நம்மளும் ஒரு லட்சாதிபதியாக ஆயிடலாம் அப்படின்னு தானே தோணும். கண்டிப்பான முறையில் இப்போ நீங்கள் யோசிக்கணும் ஒரு விஷயம். 8 hours ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த 8 hours ஒரு பிஸ்னஸை பற்றி அவங்க டீட்டெயில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, இவங்க இதுக்கப்புறம் தான் டவுட்ஸ் வரும். அப்படி தானே
இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், இப்போ தான் காதில் ஃபஸ்ட் டைம் வாங்குறோம்னா இதை பற்றி எப்போ நம்ம டவுட் வரும்? படித்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமேட்டி இவங்க ரியல் டைமாக அப்ளை பண்ணும்போது இவங்க இறங்குறப்ப எப்போ இறங்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், யாரை வச்சு செய்யணும் யோசிக்கணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி ஒரு நாள் செஷன் உட்கார வச்சு அன்றைக்கி முடியும் போதே கையில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுத்துட்றாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்றாங்க. இப்போ கம்பெனிக்கு பேர் வைக்கிறது எப்படி வைப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஷிடி சொல்கிறேன், நம்மகிட்ட வந்தார் ஒருத்தர், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேசவன். அப்போ கேசவன் எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சுட்டாங்க. இப்போ இதே கேசவன் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி இப்போ மதுரையில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோம். இதே கேசவன் எக்ஸ்போர்ட் சென்னையில் ஆரம்பிப்பாங்களே, இதே கேசவன் எக்ஸ்போர்ட் கோயம்புத்தூர் ஆரம்பிப்பார்ல, இப்போ இதே நிறுவனத்து பேரில் எத்தனை பேர் ஆரம்பிப்பாங்க? அப்போ ஒரு கம்பெனி பேருங்கிறது சும்மா வாய்க்கு வரதையோ சும்மா நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போர்ட் சேர்த்து வைக்கிறது கிடையாது இல்லையா? இந்த மாதிரி பேசிக்கான புரிதலை மக்களுக்கு இருக்க மாட்டேங்குது. இது ஒரு பேசிக்காக சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்குவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆசை கட்டுறாங்கன்னு சொன்னீங்களே, 1000 ரூபாய்க்கு வாங்க, 500 ரூபாய்க்கு வாங்க, 5000 ரூபாய்க்கு வாங்கன்னு. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு பிஸ்னஸ் இது எக்ஸ்போர்ட் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்த பிஸ்னஸ் பண்ணிடலாமே. யோசிச்சு பாருங்க. இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டீ கடை வைக்கிறாங்க, பொட்டி கடை வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல, ஒரு 5000 10,000 ஆரம்பிக்கலாம்னு சொன்னால் ஏன் அவங்க இதை ட்ரை பண்ணக்கூடாது? அப்போ நடைமுறையாக ப்ராக்டிக்கலாக சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும், ஒரு ஐஇ கோட் எடுக்கணும், பேங்க்கில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நார்மல் கரண்ட் அக்கௌண்ட் 10,000 கேட்குறாங்க. இதே நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி 25,000 கேட்குறாங்க ப்ரைவேட் பேங்க்லாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள நிறைய இருக்குது. இதை ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, அவங்க செஷன் அட்டன் பண்ணணும், ட்ரைனிங்குள்ளே வரணுங்கிறதுக்காக மக்களை ஆசை கட்டுற மாதிரி பேசுகிறாங்களே தவிர, நடைமுறைங்கிறது என்னன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? படிக்காதவங்களுக்கும் சரி, கம்ப்யூட்டர் தெரியாதவங்களுக்கும் சரி, ஈவன் சொல்லும்போது நம்ம சாஃப்ட்வேர் ஐடியில் இருப்பாங்க, சைடில் ஒரு இன்கம் நினைக்கிறவங்க சரி, எல்லாருமே அதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மின்னு சொல்லும்போது மக்களோட கூட்டம் அதிகரிக்கும், அவங்க ட்ரைனிங்கில் வந்து நிறைய சம்பாதிக்க முடியுங்கிறதுக்காக ஒரு தூண்டிலாக பயன்படுத்துகிறாங்களே தவிர, மக்களுக்காக சேவை செய்கிறதாவோ இல்லை அவங்க அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். எதுக்கு ஏமாற்றணும்? அவங்களோட மணி ஏர்னிங்காக தான். இப்போ அவர் உண்மையிலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு நல்லாவே தெரியும் ஒன் டேல அந்த பிஸ்னஸை பண்ண முடியாதுன்னு. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைசன்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து கிளரிக்கல் ப்ராசஸ். எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டேன், நான் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துட்டேன், நான் அதில் வந்து பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. இது என்னமோ எக்ஸ்போர்ட்டில் பாதி கடலை தாண்டின மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது கிடையவே கிடையாது. இதெல்லாம் கிளரிக்கல் ப்ராசஸ். உண்மையிலே எக்ஸ்போர்ட்னா என்ன இருக்குன்னா, நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும், நல்ல மேனுஃபேக்சர் கண்டுபிடிக்கணும், மேனுஃபேக்சர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சப்ளையராக மாற்றணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள. இந்த விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு பிஸ்னஸை பண்ணால் அதுக்கு எடுக்கிற டயத்தை விட ஒரு பிஸ்னஸை ட்ரைனிங்காக கொடுத்தா அதுக்கு எடுக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ட்ரைனிங்குள்ளே வந்துட்டாங்க. இந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்க யார் நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து சில பேர் எக்ஸ்போர்ட்டே பண்ணலை. வெறும் எக்ஸ்போர்ட்டை நெட்டில் யூடியூப்பில் பார்த்தோ, இன்ஸ்டாகிராமில் பார்த்தோ, சோஷியல் மீடியாவில் ரெஃபர் பண்ணியோ அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடிக்காக சொல்கிறேன், பேங்க்கில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த எல்சி டாக்குமெண்ட்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பார்த்தவர்கிட்ட போய் ஒருத்தர் எக்ஸ்போர்ட்டை பற்றி லைட்டாக 1-2 வார்த்தை பேசியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், 20,000 தான் சம்பளம் வருது, நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கூடாது? ட்ரைனிங் கொடுத்தா ஒரு ஆளுக்கு 3000 சம்பளம் ஃபீஸ் வாங்குறோம். அப்போ ஒரு ஆளுக்கு 3000னா ஒரு 100 பேர் மினிமம் எடுக்கிறாங்க. இது ஒரு ஊரில் கிடையாது, திண்டுக்கல்ல ஒரு நாள், திருச்சியில் ஒரு நாள், மதுரையில் ஒரு நாள், கோயம்புத்தூர்ல ஒரு நாள், பாண்டிச்சேரியில் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது? அப்போ ட்ரைனிங் ஒரு ஏர்னிங் மெட்டீரியலாக தான் பார்க்குறாங்களே தவிர ட்ரைனிங் வந்து ஒரு சர்வீஸாக பார்க்குறது இல்லை. ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு நாலேஜோ கைடில் கொடுக்குறது இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களே ஏன் ட்ரைனிங் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு, கண்டக்ட் பண்ணுறது அவங்களோட மணி ஏர்னிங்காக தான். ஓகே, இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் விளம்பரங்கள் பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, படிப்பு தேவையில்லை, ஆங்கிலம் தேவையில்லை, கம்ப்யூட்டர் தேவையில்லை, முதலீடு தேவையில்லை, யாருனாலும் எக்ஸ்போர்ட் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே அவங்க ஆடியன்ஸ் யாராயிடுறாங்க? அப்போ படிக்காத பாமர மக்கள்லேருந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லோரும் உள்ள வருவாங்க. வெறும் கூட்டம் சேர்ப்பதற்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்கிறாங்க. இப்போ இவங்க இவ்வளோ தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே. இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், நான் இருக்கா, இவங்க கம்பெனிக்கு ஒரு வேலை ஆள் எடுக்கிறாங்க, ஒரு வேலையை பார்க்க சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான்னு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு கம்பெனியில் கூட 8 ப்ராசஸில் ஒரு ப்ராசஸை பண்ணக்கூடிய ஒரு நபரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி அவங்க குறை பண்ணும்போது, ஒரு பிஸ்னஸில் இருக்க 8 டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு நாள் சொல்லித்தராங்கன்னா இவங்களோட டார்கெட் யாராக இருப்பாங்கன்னா, ஆசையாக சீக்கிரம் சம்பாரிச்சு செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மக்களோட மனநிலையை கவர் பண்ணி அவங்க அந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது, லோவர் மிடில் கிளாஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை சார், இப்போ வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு வரேன், அதே மாதிரி எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ்லாம் கிடையாது, அவங்களே ப்ராடக்ட் நாலேஜ்லாம் தரேன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து நமக்கு கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி என்னன்னே தெரியாது இல்லையா? நம்ம கற்றுக்க வரும்போது இதோட கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம மெனக்கிடணும்.
மெனக்கெடுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது நம்ம யோசித்து நம்ம எடுக்கணுமே தவிர அடுத்தவங்க சொல்கிற பாட்டு எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பண்ணுறேன்னா அதுக்கு நான் R&D பண்ணியிருப்பேன், நான் போய் ஸ்டடி பண்ணியிருப்பேன், நான் போய் அதுக்காக லேப் ரிப்போர்ட்லாம் போய் வாங்கியிருப்பேன், நான் அந்த ப்ராடக்ட்டுக்காக எஃபோர்ட் போட்டிருப்பேன், ஈவன் அந்த ப்ராடக்ட் எனக்கு பக்கத்தில் கிடச்சிருக்கும், இல்லை எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருப்பாரு. அப்போ இவ்வளோ விஷயம் எனக்கு ஒருங்கிணைஞ்சு வந்தால் தான் அந்த ப்ராடக்ட் எனக்கான ப்ராடக்ட் அமையும். இப்போ நான் போய் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் சொல்கிறேன், இப்போ நீங்கள் போய் வெங்காயம் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் வெங்காயத்துக்கு எங்கே போவீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு வெங்காயத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நாசிக்கே போங்க நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நாசிக் போறீங்கன்னு வைங்க, நாசிக்கில் போனால் யார் சரியாக அந்த வெங்காயத்தை தருவாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம யார்கிட்ட போய் எந்த வெண்டாரை பிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு கலோக்கியெல்லாம் பேசுவோமே, இப்போ நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நான் போய் பஸ் ஏற போகிறேன், இப்போ நான் சென்னைக்கு வரதுக்காக நான் பஸ் ஏற போகிறேன்னு வைங்களேன், என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், வாங்க சார் எங்கள் பஸ்ஸில் ஏறுங்க, வால்வோ பஸ் சார், ஏசி பஸ் சார், யார் பஸ் கூப்பிட்டு இருக்கும். இப்போ யார் ஒரிஜினலாக பஸ் யார் கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க போவாங்க நமக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு புக் பண்ணிட்டு போகிறேன்னா அது வேறு, இப்போ புக் பண்ணாமல் நான் ஸ்பாட்டில் போய் நிற்கிறேன்னு வைங்களேன், கூட்டம் மாதிரி மொப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் நாசிக்கில் போய் இறங்கி எக்ஸ்போர்ட்டுக்காக நான் வெங்காயம் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னால் அங்கே ஒரு கூட்டம் முக்கியம். இதில் யார் வந்து நல்ல வெங்காயம் வண்டி, யார் வந்து பழைய வெங்காயம் வண்டி, யாருக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு அனுபவிக்க வெங்காயம் வண்டி, யார் சின்ன வெங்காயம் வண்டி, யார் பெரிய வெங்காயம் வண்டி, வெங்காயத்தில் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிரேட் பண்ணுறவங்க யார், இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு பாமர மக்கள் போய் நின்னாங்கன்னு எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து ஒரு ப்ராடக்ட் இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம போய் எடுக்கக்கூடாது. நமக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கணும், நம்ம இதை அதை பற்றி படிச்சிருக்கணும், இல்லை நமக்கு ஒரு சப்போர்ட்டர் இருக்கணும், இல்லை அதுக்கு நமக்கு பக்கத்தில் கிடைக்கணும். அப்போ ப்ராடக்ட்டுங்கிறது நம்ம பெக்கிற குழந்தை மாதிரி, அது நம்ம தான் பெக்க முடியும், அது இன்னொருத்தவங்க கேட்க முடியாதுல்ல. அந்த லாஜிக் இருக்குங்க. எனக்கு அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த அனுபவத்தில் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஈஸியாக ஒரு ட்ரைனர் சொல்கிறாரு, அப்போ அவர் விஷயம் தெரியாமல் சொல்லுவாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இப்படி யோசிங்களேன், அந்த ட்ரைனர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அவர் ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணால் அவரோட ப்ராடக்ட் சொல்லுவாரா? அவர் நல்ல லாபகரமாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாருன்னு வைங்க, அந்த ப்ராடக்ட் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அப்படின்னு ஏன்னா அது அவங்களுக்கான காம்படிஷன் அது. அப்போ இதெல்லாம் மக்கள் யோசிக்கவே மாட்டுறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம்னு உள்ள போகிறாங்களே தவிர இவங்களுக்கா நம்மளோட பிஸ்னஸ் அது, நம்மளோட கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலை அதுன்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. ரெண்டாவது, இப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்குறவரே ஒரு ப்ராடக்ட் சொல்லி போக சொல்கிறாருன்னு வைங்களேன், நாளைக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் கூட நிற்பாரா? இல்லை அடுத்த ட்ரைனிங்க்கு இன்னொரு 100 பேர்கிட்ட போய் நம்ம கைட் பண்ணுறதுக்கு போவாரா? அப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் கூட சொல்கிறதோட சரின்னு விட்டுட்டு போயிடுவாங்களா இல்லையா? அப்போ கைடன்ஸுங்கிறது கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு இடத்துல கிடைக்காது. அப்போ ப்ராடக்ட் எடுத்தால் ப்ராடக்ட்ங்கிறது என்னோட முழுமையான விஷயம் அது. அதை நான் போய் முழுமை அடைஞ்சு நான் எடுக்காமல் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு ஈஸியாக கிடைக்கும் நம்ம போகிறது தப்பு. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா போகாதீங்க தான் நான் சொல்கிறேன், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி லைசன்ஸ் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுவும் உண்மையா? கண்டிப்பான முறையில் இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணம் சொல்ல போனால் சில ப்ராடக்ட் வந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னா அது ஃப்ரீ ஐட்டம்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் எந்த ஒரு தடையும் பண்ணியிருக்காது இந்த ப்ராடக்ட்டில், அதை வந்து யாருனாலும் எடுத்து பண்ணலாம். ஏன்னா நம்ம 1000 ரூபா இருந்தால் என்னால் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம தனியாக லைசன்ஸ் வாங்கணும், கண்டிப்பாக அதுக்கு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி 1000 ரூபா இருந்தாலே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க? 1000 ரூபாங்கிறது அவங்க சொல்கிறது அவங்ககிட்ட போய் படிக்கிற காசு தான் சொல்கிறாங்க. இப்போ 3000 ரூபா அவங்க கேட்குறாங்கன்னா 1000 கணக்கு தானே ஆகுது. அப்போ 3000 கொடுத்து போய் படிக்க போகிறாங்க இல்லையா? அப்படி படிக்க போயிட்டால் லைசன்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறனால இவங்க எக்ஸ்போர்ட்டரை மாற்றிட்டதா அவர் ஃபீல் பண்ணுறாரு, இவங்க அந்த எக்ஸ்போர்ட்டர் ஆகிட்டோங்கிற ஃபீல் பண்ணுறாங்க. லைசன்ஸ் வாங்கிட்டா, லைசன்ஸுங்கிறது ஒரு பேப்பர், ஒரு கேலண்டருக்கு பக்கத்தில் மாட்டி அழகு பார்க்கலாமே தவிர ஷிப்மெண்ட் பண்ணாதான் நம்ம எக்ஸ்போர்ட்னு சொல்ல முடியும். இங்கே லைசன்ஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு ஒரு நாளில் எடுக்கப்படுது. ஒரே நாளில் அவ்வளோ பேருக்கு எடுத்து கொடுக்க என்ன காரணம்? இவங்களுக்கு லாபம் இருக்குல்ல. இப்போ இவங்களுக்கு வந்து கமிஷன் இருக்கு. இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும், ஏஜென்ட் மூலியமா போனால் அவங்களுக்கு செலவாகும்னு சொல்லிட்டு இவங்க மூலியமா போனால் காசு கம்மியாகணும்னு இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க அதில் ஒரு ப்ராஃபிட் வைக்கிறாங்க. இவங்க லைசன்ஸை மட்டும் ப்ராஃபிட்டாக வைக்கிறது இல்லை. இவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா எல்லாரோட வெயிட்டையும் பார்த்துருவாங்க பையில. இப்போ ஒருத்தர் லைசன்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்பாரு, எனக்கு வெப்சைட் போடுற ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாரு. அப்போ இவர் என்ன பண்ணாரு, வெப்சைட்டுங்கிற பேரில் ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. உதாரணம் சொல்ல போனால் வெப்சைட்டோட இன்னைக்கு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஆரம்பிச்சு 35,000 50,000 வரைக்கும் போட்டு தராங்க ட்ரைனரே. இல்லை சாட் ஜிபிடியில் கொடுத்தா அதுவே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்குது. இன்னைக்கு ஏல போனால் இன்னைக்கு நிறைய வந்துருது. பட் இந்த நாலேஜ் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. 50,000 1 lakh மேலே செலவாகும். என் ஸ்டூடெண்ட்டுக்குனால உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஆஃபரில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமரை ஓட விட்டுருவாங்க. ஒரு பெரிய ஸ்கேம். ஆமா, ஒரு 5 நிமிஷம் டைம். அந்த 5 நிமிஷம் என்ன யோசிக்கும் மனசு, வெளியே போய் ஏமாறலாமா இல்லை இவர்கிட்ட கூட தப்பிச்சிடலாமா, இதை தவிர ஏதாவது யோசிக்குமா? அப்போ அந்த டைமரை ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன என்ன சொல்கிறது மக்கள் ஒரு ஆசை வார்த்தை தூண்டி விட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 25,000 ரூபா தானே கொடுத்து ஒரு வெப்சைட் போடணும்னு போட்டுடுறாங்க. இந்த வெப்சைட் ஒர்த்தா இருக்கான்னு கேட்டால் ஒர்த்தும் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கூகுளில் போய் நம்ம தேடுனா நம்ம கம்பெனி வரணும், அப்போ தான் நமக்கு என்கொயரி வரும். இவங்க போடுற வெப்சைட் ஏதாவது கூகுளில் தேனா வருதான்னு பாருங்க, இவங்க பேரை போட்டு அடிச்சாலே வராது. ஏன்னா இவங்க கொடுக்குறதெல்லாம் ஃப்ரீ டெம்ப்ளேட் எடுத்து வெப்சைட்டை பேசிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நெட்டில் கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் எடுத்து ஒரு வெப்சைட்டை போட்டுருவாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்க மக்கள் அந்த பர்டிகுலர் பேர் கம்பெனி பேர் தெரிஞ்சாதான் தேட முடியும்.
இப்போ கூகுள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, google.com அடிச்சா வரும்னு நினைக்கிறீங்க. google.com எங்கே இருக்குது? இந்தியாவில் இந்தியன் சர்வர்னு ஒன்று இருக்குது, google.co.in. கனடாவில் ஒன்று இருக்குது, google.ca ஒன்று இருக்குது. இதே ஆஸ்திரேலியா இருக்குது, google.com.au இருக்குது. அந்த எல்லா கூகுளையும் இவங்க கம்பெனி வருமா, இவங்க ப்ராடக்ட் அடிச்சு அவங்க வருவாங்களான்னு கேட்டால் வரமாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் உள்ள இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியாது, ஆனால் இண்டஸ்ட்ரி இருக்க எங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு அவங்க சொல்றது எவ்வளோ பெரிய ஸ்கேம், மக்கள் இப்படி ஏமாத்தாங்கன்னு எங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு வெப்சைட்டு, ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு பிஸ்னஸ் உள்ள வர்றாங்கன்னா போய் படித்த அன்னைக்கே வரக்கூடாது. ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இவங்களும் யோசிக்கணும், ஏன் அவங்க வந்து ஒரு நாள் அவங்க இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ வந்து அவசரப்படுத்துகிறாங்க. ஏன்னா வெளியே போனால் இவங்களுக்குலாம் தெளிவு வந்துடும். இப்போ 2 நாள் இவங்க போய் வெளியே போய் இந்த எக்ஸ்போர்ட்டை படித்ததுக்கு அப்புறமேட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா காம்படிஷன் தெரிஞ்சுக்குவாங்க. உள்ள கூட கண்டென்ட் இவங்க படிச்சது ஒண்ணுமே இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி மட்டும் சொல்லி கொடுத்து ஏமாத்திட்டாங்க, உள்ள போனால் நிறைய விஷயம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் இவங்க போய் காசு கேட்க முடியுமா? அடிஷனலா கேட்க முடியாது, ஏன்னா தெளிவாயிருவாங்க. அப்போ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, சூட்டோட அன்னைக்கு ட்ரைனிங் முடிச்ச உடனே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது டைமர் ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்களோட மணி அணிக்காக பேசிடுறாங்க. அதில் ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க, யாரோ பேரை வாசிச்சிருவாங்க. ஆனந்த் வெரி குட் 20,000 போட்டீங்க, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஆனந்துங்க பேரில் இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி உட்கார வச்சுட்டு ஜஸ்ட் இவங்களே என்ன பண்றாங்கன்னா மக்களை டெம்ட் ஏத்துறது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், ஆனந்த் ஒருத்தர் போட்டாரு, அடுத்து நம்ம போடணும் அந்த ஒரு பரபரப்பு, ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இதுல வந்து பையர்ஸோட லிஸ்ட் நாங்க கொடுத்துருவோம்னு சொல்றாங்க இல்லையா, அது எந்த லெவலுக்கு உண்மை? ஏன்னா பையர்ஸோட லிஸ்ட் கொடுத்துருவோம், அவங்கள நீங்க ஈஸியா கான்டாக்ட் பண்ணலாம், உங்களோட ப்ராடக்ட்டை அவங்க கிட்ட நீங்க ஈஸியா வித்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு உடனே என்ன தோணும், நமக்கு வந்து பையர்ஸ் இருக்காங்க, நம்ம ஏன் எங்க போய் அலையணும் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேசுவோம். இப்போ பையர் தராங்கன்னு சொல்றாங்களே, இந்த லிஸ்ட் எங்க இருந்து வாங்கப்படுது? ஒரு கஸ்டம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இப்போ கஸ்டம்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறது யார்? அது இந்த பையர்னா யாரு? ஏற்கனவே சக எக்ஸ்போர்ட்டர் ஒருத்தருக்கு இம்போர்ட்டருக்கு ஷிப்மெண்ட் பண்ண ஒரு டேட்டா, அப்படித்தானே அது? அப்ப ஏற்கனவே ஒரு இம்போர்ட்டரை நோண்டுறது, அது அப்படித்தானே? திருடுறது. இன்னும் அழகா சொல்லணும்னா, டீசெண்டா சொல்லணும்னா, கலோக்கியலா சொல்லணும்னா அது திருட்டு. அப்ப நமக்கான பேர் நமக்கு எழுதப்பட்டிருப்பாங்க, நம்ம விளம்பரப்படுத்தி விளம்பரத்தை பார்த்து ஒருத்தர் வந்தார்னா அந்த என்கொயரி மெச்சூர் பண்ணி நம்ம ஆர்டரா கன்வெர்ட் பண்ணா அவர் பையர். இப்ப ஏற்கனவே ஒரு ஷிப்மெண்ட்டை பண்ணவர் யாரா இருப்பாரு? ஒரு படிக்காத பாமர மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி பையர் டேட்டா திறந்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆசை வரும், ஆஹா நமக்கு ஒரு அலையாம கொல்லாம தேடாம மெனக்கிடாம நமக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சி எடுத்து பேசுவோம்னு நினைப்பாங்க. அப்படி இவங்க பேசப்படுறது யாருன்னா இன்னொரு பாமர மக்களோட ஒரு இம்போர்ட்டர். அவர் இப்பதான் யோசிச்சு அவர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, பிள்ளைகளை படிப்புக்கு செட்டில் பண்றதுக்கு, கடன் அடைக்கிறதுக்கு இப்பதான் ஒரு ஷிப்மெண்ட் பண்ணி உட்காந்துருப்பாரு. இப்ப அவர் டேட்டாவை திருடுனா அந்த இம்போர்ட்டர் எவ்வளவு நாளுக்கு இவர் கூட இருப்பாரு? இப்ப இவரே ஒரு ஷிப்மெண்ட் பண்ணிட்டாரு வைப்போம், பைபாஸ் பண்ணி ஒரு இம்போர்ட்டர் எடுத்து பேசி ஒரு பிசினஸ் பண்ணிட்டாரு வைப்போம் வாங்குறவர். இதே டேட்டா பேஸ் அடுத்த மாசம் அங்க கஸ்டம்ஸ் அப்டேட் ஆகி அதுக்கு அடுத்த மாசம் பேட்சுக்கு புதுசா வாங்கி தரும்போது இவரோட ஷிப்மெண்ட் இருக்குமா இருக்காதா? அப்போ உள்ள படிக்க வர்றவங்களோட ஷிப்மெண்ட் டேட்டாவே இவங்க திருடுறாங்களா இல்லையா? இது எத்திக்கலா? ஒரு செஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு மென்டர்ஷிப் பண்றாங்க, வழிகாட்டுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாமா? அன்எத்திக்கலா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, உண்மையிலே ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்றவரா இருந்தா இவர் இப்படி அடுத்தவங்க பையர் டேட்டாவை கொடுத்தாருன்னா இவரோட பையர் உள்ள இருப்பாரா இருக்க மாட்டாரா? இவங்களுக்கு அந்த பயம் வரணுமா வரக்கூடாதா? அப்ப இவங்க என்ன தெரிய வருது, இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப மக்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஆசை காட்டுற மாதிரி காட்டினா பேசினா கொடுத்தா அவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, நமக்கு நோகாம நொங்குதிங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம ஏன் இதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த மைண்ட் செட்டில் அவங்க கேட்குற காசெல்லாம் தூக்கி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு கண்டிப்பா இன்னும் அழகாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு இம்போர்ட் டேட்டாபேஸ் வாங்கிட்டாங்க, இதை வாங்கி நான் பேசும்போது அந்த இம்போர்ட் என்ன கேட்பேன், உங்களுக்கு என் ப்ராடக்ட் வேணுமான்னு கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் இந்தியாவில் சதீஷ்டம் மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்பார். இதுக்கு என்ன பதில் இருக்கு? நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் சதீஷ்னு ஒருத்தர் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணீங்க, என் இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்தீங்க, நீ இம்போர்ட் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பார். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க பேசுறவங்க? அந்த இடத்துல ஒரு ஜெனினிட்டி மிஸ் ஆகுதுல. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நமக்கு ஈஸியாக கிடைச்சிட்டு நம்ம பேசணும்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான், இந்தியாவில் ஒரு டேட்டா பேஸ் கூட பத்திரமா பாதுகாக்க மாட்டாங்கன்னு நினைப்பான். நம்ம நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஃபீல் பண்ணியிருக்காப்புல, ஃப்ரான்ஸில் நான் ஒருத்தர் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவர் வந்து என்னை அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு பார்க்க வருவார். ஏன்னா நாங்கள் பண்ணுற பண்ணலாம் டிஜி கார்கோ, எளிதில் தீப்பற்றக்கூடிய தீப்பெட்டி சில ஐட்டங்கள் பண்ணுறோம். அப்போ அவர் வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்ன என்கவுண்டர் பண்ணார் ஒரு கொஸ்டின், இந்தியாவில் ஏன் இவ்வளோ பேர் வந்து ஆர்டருக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ இந்தியா வந்து ஒரு தப்பான வார்த்தைகள் சொல்லி பேசும்போது எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு 200 சர்வர்லேருந்து ஐபி அட்ரஸ் வந்து இந்தியன் ஐபிலேருந்து வர்றாங்க எனக்கு. அவர் என்கிட்ட தீப்பெட்டி வாங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் பஞ்சு வேணுமா, அவர்கிட்ட போய் மெத்த வேணுமா, அவர்கிட்ட போய் துணி வேணுமா, அவர்கிட்ட போய் வெங்காயம் வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளே கால்ஸ் வருது, அது வந்து அவருக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே அவருக்கு கேட்டகரியே சம்மந்தமில்லாத கேட்டகரி. அப்போ ஒரு 200 பேர் இந்தியன் சர்வர்லேருந்து வருது, இந்தியன் கம்பெனிலேருந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அவருக்கு என்ன ஆகுது? அப்போ இந்தியாவில் ஒரு தப்பான அபிப்பிராயமே ஏற்படுது. இவங்க எக்ஸ்போர்ட்டை வளர்க்குறேங்கிற பேரில் நீங்கள் நிறைய ட்ரைனிங் சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்க.
ஓகே. அப்போ இங்கே இருக்க மக்கள்கிட்ட இருந்து நம்ம அடிச்சு கொள்ளடிச்சு பணத்தை திருடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிற வேலையும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு சைலண்டாக. ஓகே. அப்போ இதெல்லாம் நம்ம க்யூர் பண்ணிட்டாலே எக்ஸ்போர்ட் நல்லா பூமாக பண்ண முடியும் நம்ம நாட்டில். பட் இதை பண்ண மாட்டுறாங்க. மக்களுக்கு வந்து அவங்க பணம் சம்பாதிச்சா போதுங்கிற ஒரு சின்ன சுய லாபம் இருக்குது, அவங்களுக்கு சுய நலம் இருக்குது. அதனால என்ன பண்ணாங்கன்னா மக்கள் யார் சேர்த்தாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை. இதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் உள்ள வரவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் உண்மையா சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கணும் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கும், ஒரு 10 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் அது 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னு கட்டமைக்கப்படுது. இவங்க ஆசை காட்டுறது அப்படி தான் இருக்கும். 10 ரூபா பொருளுங்க, அந்த நாட்டுக்கு போனால் 100 ரூபாய்க்கு விற்கிது. உடனே அங்கேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான், மச்சான் வா நம்ம ரெண்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்றான். இது என்ன ஒரு ஆசை வருதுன்னா 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு லாபம் எடுக்கிறமே ஒரு ப்ராடக்ட்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த சைனால போய் இந்த ஜுவல்லரி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து விற்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது இல்லையா? அது கூட இம்போர்ட்டாக போயிடுறோம். இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம்னா இங்கே நம்ம வந்து கம்மியான ப்ராடக்ட்டை வந்து அங்கே வந்து அதிக லாபத்துக்கு எடுக்கப்படுதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த லாபத்தை எப்படி கட்டமைக்கிறாங்க நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபேக்ட் என்ன இருக்குது பின்னாடினா சப்ளை செயின் நெட்வொர்க்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட்டர் வாங்குறோம். எக்ஸ்போர்ட்டர் இருந்து யாருக்கு போகுது? ஒரு இம்போர்ட்டருக்கு போகுது. இம்போர்ட்டர் இருந்து ஒரு ஹோல்சேலருக்கு போகுது. ஹோல்சேல் இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகுது. டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து ஒரு டீலருக்கு போகுது. டீலர் இருந்து ஒரு சப் டீலருக்கு போகுது. சப் டீலர் இருந்து தான் ஒரு கன்சூமருக்கு போகுது. அப்ப இவ்வளவு பேர் கடந்து தான் இவ்வளவு செலவுகள் இருக்குள்ள. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல ஃபேக்ட் என்னன்னா இந்த சப்ளை செயின் நெட்வொர்க்கை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இங்க கிடைக்கிற பொருள் அங்க வந்து லாபம் மட்டும் தான் லாபத்தை காட்டுறாங்களே தவிர உள்ள எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களா இவ்வளவு பேர் கடந்து போகுதுன்னு, இவ்வளவு பேர் கடந்து போகுதுங்கிறத தாண்டி அவ்வளவு செலவுகள் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டரா நான் ஒரு இம்போர்ட்டருக்கு அனுப்புறேன்னு வைங்களேன், கஸ்டம் சார்ஜஸ் இருக்கு, ஏஜென்ட் செலவு இருக்கு, அது போக உள்ள வேர்ஹவுசிங் செலவு, அங்க போச்சுன்னா ஹால்ட்டிங் சார்ஜ் இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஏன் ப்ராஃபிட் இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போதே பயமா இருக்கு. ஏன்னா இந்த நாலேஜே இல்லாம மக்கள் உள்ள வந்துடுறாங்க. 20 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தை வெறும் 2 வருஷம் சம்பாதிக்கலாம். ஆப்வியஸ்லி அதான் வருது. இப்போ ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா அரிசி ஏற்றி அனுப்புறீங்கன்னா அதுல ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 15,000 20,000 தான் வருது. இதே ஒரு கண்டெய்னர்ல கிரானைட் ஏற்றி அனுப்புறீங்கன்னா அதுல 1.5 லட்சம் லாபம் வருது, 2 லட்சம் லாபம் வருது. அப்ப இங்க ஒரு கண்டெய்னர் அனுப்பிட்டாலும் நம்ம லட்சமா சம்பாதிக்கலாமா கேட்டா அது ஃபேக்ட் கிடையாது, அது உண்மை கிடையாது. அப்ப உள்ள இருக்க ப்ராடக்ட் தான் என்ன சொல்லுது, அந்த ப்ராஃபிட்டை நிர்ணயிக்குது. அப்ப உள்ள வரவங்க பிளைண்டா ஒரு கண்டெய்னர் ஷிப்மெண்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம் நினைக்க கூடாது. அது அவங்க சொல்றது ஆசையா அவங்கள உள்ள இழுக்கிறதுக்காக ட்ரைனிங்குள்ள கூப்பிடுறதுக்காக அப்படி சொல்றாங்க. பட் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அது ஃபேக்ட் கிடையாது. அப்ப ப்ராடக்ட் என்ன எடுக்கிறோம், ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்ப அரிசி 10 கண்டெய்னர் எடுத்தா 1.5 லட்சம் ஆகும். இதே கிராண்ட் ஒரு கண்டெய்னர் எடுத்தா 1.5 லட்சம் தான். அப்ப அடுத்த குவான்டிட்டி முடிவு பண்ணுது, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கிறத வச்சு. அப்ப இந்த ஃபேக்ட்லாம் தெரியாம சும்மா ஒரு கண்டெய்னர் அனுப்பி ஒரு கிளைண்ட்டை பிடிச்சா நம்ம செட்டிலான்னு சொல்றதெல்லாம் வந்து ஆசையா சொல்றது, மக்களை டெம்ப்ட் ஏத்துறதுக்காக பேசுறது. ஓகே, புரியுது. இல்லை இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்தது இல்லையா, அதாவது வரட்டி வித்து லட்சாதிபதி ஆனா ஏற்றுமதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ அதை பார்க்கும்போது மக்களுக்கே என்ன தோணும், வரட்டி வித்து அவன் லட்சாதிபதி ஆயிட்டான் அப்படின்னு தோணதானே செய்யும். சொல்ற அவர் செய்யறாரான்னு நீங்க கேட்கணும், பார்க்கணும். முதல்ல இந்த சாணிக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யார் நிர்ணயிக்கிறது, இந்த பாட்டை எங்க சோர்ஸ் பண்றாங்க, இது எப்படி பதப்படுத்துறாங்க, இது எங்க பாதுகாப்பாங்க, இதுக்கு வேற எங்க பிடிக்க முடியும், இதுக்கான லேப் சென்டர் எங்க இருக்கு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு, அப்ப இதுக்கு எப்படி வேல்யூ பண்றாங்க, இதுக்கு கஸ்டம்ஸ் கொடுத்துக்க ஒன்றும் வேண்டாம். ஒரு பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஹெச்எஸ் கொண்டு நம்பர் இருக்கு, குறியீட்டு நம்பர் இருக்கு. சாணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சொல்றாருன்னா அந்த சாணிக்கான ஹெச்எஸ் கூட அவர்கிட்ட கேளுங்க, தெரியாது. அப்ப சொல்றதுக்கு இதனால நம்ம சொல்லலாம், பட் நடைமுறை இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு. அப்போ உள்ள இவங்க என்ன பண்றாங்க, வெறும் வரட்டியை வித்து சாணி எடுத்து நம்ம 8,000 சம்பாதிக்கலாமா, லாபம் சம்பாதிக்கலாமா, அப்போ நம்மளும் எடுப்போம்னு வராங்க. எடுக்கணும் தேடும் போது ஆன்லைன் எத்தனை விளம்பரப்படுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கூகுளில் போய் சாணிக்கான மேனுஃபேக்சர், சாணிக்கான ஒரு ஜாபுக்கு பண்ணக்கூடிய நபரை தேடுங்க, விளம்பரங்களே கம்மியா இருக்கும். அப்ப இவங்க எங்க போய் தேடுவாங்க? அப்ப கண்கட்டி வித்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா சில விஷயங்களை கிமிக்ஸா கொடுத்துட்றாங்க மக்களுக்கு. ஏன்னா மக்களோட தேவை என்னவா இருக்கு, இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும் ஒரே ஒரு இன்டென்ஷன். சொல்றவங்க எதனாலும் சொல்லுவாங்க, பட் கேட்கும் போது நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும், கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். என்னை காப்பாத்தின கடவுள் என் கண்ணை திறந்து விட்டீங்கன்னு சொல்லுவாங்க. சாணி தானே, இந்த போய் இந்த மாட்டு தான் போய் பிறக்க போறேன் போயிடுவாங்க. ஆனா உண்மையில அந்த மாட்டு பணம் வச்சுக்கணும் போய் நீங்க பேசி பாருங்க, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி சொல்ல தெரியாது, சப்ளை கெப்பாசிட்டி சொல்ல தெரியாது. சொல்ல போனால் எங்களுக்கு ரொம்ப வேதனை என்னன்னா சமீப காலத்தில் இந்த ஏஐ வந்துட்டனால நிறைய ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வந்து வெளியே வேலையை விட்டு டேக் ஆஃப் பண்ணப்படுறாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து அடுத்த கட்டத்துக்குன்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் தான் பெரிய பிஸ்னஸாக தெரியுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடலாம், ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் போயிடலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு சில ட்ரைனிங்ல என்ன பண்றாங்கன்னா வெறும் ட்ரைனிங்காக மட்டும் காசு வாங்குறது இல்லை, வெப்சைட்டுக்காக காசு வாங்குறது இல்லை, எங்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்கு எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிறது. இப்போ ஏமாறுறவங்க வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்த ஐடி ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர், படித்தவங்க பெரிய பெரிய ப்ரொஃபஷனல். ஏன் எங்கிட்டலாம் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. அப்போ அவர் கஸ்டம்ஸில் எவ்வளோ ஷிப்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணியிருக்காரு, அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருமே
இந்த பேசுகிற வார்த்தை நம்பி சரி நமக்கு ஒரு விடிவுகளை வந்து நம்ம வந்து உட்காந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம், இப்படி அலைச்சல் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ட்ரேட் ஃபேர்னு ஒரு விஷயத்துக்காக. பண்ணிட்டு அதில் டோட்டலாக ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் அவர் காட்டி. எங்களுக்கு எப்படி தெரிய வருவாங்கன்னா நெட்டில் தேடுவாங்க கடைசியாக என்னன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ண யாராவது இருக்காங்களான்னு. நம்ம பேர் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் வச்சிருக்கோமா, உடனே நம்ம வந்து வந்துடுவோம் மேலே. இவங்க கூப்பிட்ட உடனே என்ன கேட்பாங்கன்னா அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி தர முடியுமான்னு கேட்பாங்க. சரி பணத்தை கொடுத்துக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்காங்கட்டா ப்ரூஃப் இருக்காது. ஒன்று கையில் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏடிஎம்ல போய் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ படித்தவங்க இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லையா, அது கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை எல்லாருக்கும் வந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடாதா, நாளைக்கு நம்ம மாறிட மாட்டோமான்ற ஒரு ஆசையில் ஒரு எப்படி சொல்றது, நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றிட மாட்டோமான்ற ஒரு எண்ணத்தில் தானே இதை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இருக்குது. அந்த எண்ணத்துக்கு உரம் போடுற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. வாழ்க்கையை மாற்றிடுறாங்க. நல்லா இருந்த வாழ்க்கையை ஒன்றுலாம் மாற்றிடுறாங்க. இதில் இன்னொரு மிகப்பெரிய ஸ்கேம் என்னன்னா வரவங்ககிட்டலாம் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஷிப் மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப என்ன பண்ணால் அவங்களோட வெயிட் பார்க்குறாங்க. இங்கே லோக்கலில் மட்டுமே அவங்களோட பணம் வாங்கி ஏமாத்துறதில்ல, வெளிநாட்டில் நம்ம வேர் ஹவுஸ் போடலாம்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்லாம் கூப்பிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவர்கிட்டலாம் இன்வெஸ்ட் பண்ண வச்சு இவங்களோட சொந்த கம்பெனியை காட்டிக்குவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய சமீபத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ வரக்கூடிய நபர்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்த்தாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒருத்தங்க லைசன்ஸ் வரைக்கும் ஏமாற்றுவோம், ஒருத்தங்க வெப்சைட் வரைக்கும் போட்டு ஏமாற்றுவோம். ஒன்றும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன், பையரை பிடிக்கிறதுக்கு தளங்கள் இருக்குது, B2B தளங்கள்னு சொல்லுவாங்க. இதை கூட நாங்களே போட்டு தரோம், உங்களுக்கு பையர் பிடிச்சு தரோம்னு சொல்கிறாங்க. B2B தளம் கூட அவங்களே போட்டு தந்துறாங்க. போட்டு தராங்கன்னா அவங்க வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, நீங்க வந்தீங்கன்னா எங்கிட்ட மெம்பர்ஷிப் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வேற நல்ல B2B தளத்தை இவங்க கம்பெனியை பதிவு பண்ணிட்டு அதுல வர என்கொயரியை இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறது. இது அவங்கள அந்த தளத்துல போய் பதிஞ்சிட வேண்டியதானே, அதை சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து இவங்ககிட்ட வர சொல்லிட்டு இவங்க அவங்க ப்ராடக்ட் எடுத்து வேற இடத்துல பதிவு பண்ணி வச்சுட்டு, ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க என்கிட்ட B2B இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறீங்க, உங்களை வேற 10 பேர் கொடுத்தா எனக்கு 20 லட்சம் ஆச்சா? இல்ல B2Bனா என்னன்னு ப்ராப்பரா உங்களுக்கு தெரியவே தெரியாது, அதுதான் அங்க ப்ராப்ளம். கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு ஒரு ட்ரைனரை மட்டும் பார்க்கணும். இப்ப மென்டார்னு சொல்றாங்கன்னா வழிகாட்டினா என்ன பண்ணுவாங்க, போற பாதையில கூட பிரச்சனைகளை பேசணும். எந்த மென்டாரோ போற பாதையில பிரச்சனை பேசுறாங்களா பாருங்க. இல்ல அவங்க ஒரு நாள் கிளாஸ்ல நீங்க எப்ப வேணா எங்களுக்கு கால் பண்ணலாம், நீங்க எப்ப வேணா உங்க டவுட்ஸை கேட்கலாம், நாங்க வந்து 24/7 அவைலபிள்னு தானே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்களே. சொன்னதுக்கு அப்புறமேட்டி நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தடவை சும்மா ஒரு டவுட் கால் பண்ணி பாருங்க. உங்க பேரெல்லாம் எப்படி பதிவு பண்ணப்படுதுன்னா, ஒருத்தர் எனக்கு அது ஒரு போட்டோ காப்பி மாதிரி அனுப்பியிருந்தாரு, அது இருக்கு, ப்ரூஃப்லாம் இருக்கு. அவர் வாட்ஸ்அப்ல அவர் நம்பர் எப்படி சேவ் பண்ணியிருக்காருன்னா அந்த பேட்சுக்கு ஒரு நம்பர் போடுறாங்க, அந்த நம்பரை போட்டு அந்த பேட்சில் படிச்சு முடிச்சவங்களுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க, இவங்க வந்து பெய்டுன்னு போட்டுட்டு அவங்க பேரை சேவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணப்படுது அப்படின்னா, திருப்பி அவங்க கால் பண்ணிட்டா இவங்க பே பண்ணி ஏற்கனவே படிச்சுட்டாங்க, இவங்க காலம் எடுக்க வேணாம்னு கட் பண்ணுறது. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன நீங்கள் வியாழக்கிழமை கூப்பிடணும், சனிக்கிழமை கூப்பிடணும், 2 நாள் தான் கூப்பிடணும். பிரச்சனை வியாழக்கிழமை சனிக்கிழமை தான் வருமா ஒருத்தருக்கு? அப்போ இவர் ரீச் பண்ணுற டைம்னு ஒன்று கொடுத்துட்டு அந்த இடத்துல கூப்பிடணும்னா எப்படி இருக்கும்? அப்போ படிக்க வர்றப்போ ஒன்று பேசுவாங்க, காசு வாங்குற வரைக்கும். காசு வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஓவர் ஆயிடுவாங்க. மெயினாக கூட்டங்கள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த ஸ்கேமை பற்றி நான் வெளியே சொன்னால், நான் தோத்துட்டேன்னு சொன்னால் என் மனைவி என்னை வந்து மதிப்பாளா, எங்கள் அப்பா என்னை மதிப்பாங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை மதிப்பாங்களா? அப்போ இழந்தவங்க வெளியே வந்து பேசுகிறாங்களான்னு பார்த்தா பேசவே மாட்டுறாங்க. இழந்தவங்க கூட ஸ்கேமில் இப்படி மாட்டிக்கிட்டேன், என் கூட போகாதீங்க, நம்பாதீங்கன்னு பேசுறதே கிடையாது. எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் என்னன்னா, ஒருத்தர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் இழந்துட்டார். இப்போ நம்மளோட செஷன் அட்டன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், 8 லட்ச ரூபா இழந்துட்டீங்களா, அதை ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஏன் அவசரமாக திருப்பி இன்னொருக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டால், தொலைச்ச இடத்துல நான் தேடிக்கிறேங்கிறாரு. தொலைச்ச இடம் இது பிஸ்னஸ் ஓகே, ஆனால் தொலைச்சது யார்கிட்ட? அப்போ நீங்கள் போய் 8 லட்சம் நீங்கள் ரெக்கவர் பண்ணுங்கன்னா விடுங்க சார் பார்த்துக்கலாம். உங்கள் லைட்டாக கேட்குறாங்க, அவர் என்ன சொல்கிறார், ஒப்பேத்தி விட்டுறாரு, அடுத்த மாதம் தரேன், அடுத்த மாதம் கேட்டால் 2 மாதம் கழிச்சு தரேன். அப்புறம் கேட்டால் ஒரு பார்ட் தரேன், ஒரு 10,000 போடுறது, வாங்கினது 2 லட்சம் 5 லட்சம், அதில் 10,000 போட்டு என்ன இருக்கும்? அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எது வரைக்கும் போகும்னா, இவங்க எவ்வளோ தூரம் எனர்ஜியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சு, இவங்க ஃபாலோ பண்ணால் விட்டுட்டாங்கன்னா அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிடுவான். புரியுது, ஒரு ஸ்டேஜில் நம்மளே போதும்னு விட்டுருவோம். என்கிட்ட ஒருத்தர்லாம் வந்தார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவர்கிட்ட 5 லட்சம் ஏமாற்றிட்டாரு அந்த பையன்கிட்ட. அந்த பையன் என்ன சொல்லிட்டான், எங்கள் அப்பா வந்து டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த பையன்ட்டையும் பார்த்தீங்கன்னா இழுபறியா கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசை கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு அவர் பண்ண ஸ்கேம் என்னன்னா, இந்த பையன் 4 பையனை 5 லட்சம் வாங்கி அந்த பணத்தை மாற்றி விட்டுருக்கு. அதுவும் 5 லட்சம் மொத்தமாக கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக பிச்சு. ஏன்னா இவங்க எவ்வளோ தூரம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி மூலியமா ஒரு லாபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஈவன் சொல்லப்போனால் ட்ரேட் ஃபேர்னு ஒரு இது ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு ட்ரேட் ஃபேர் நடக்குது, வாங்க போவோம்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்றாங்கன்னா, ப்ராடக்ட்டே எடுக்கல அவர். இப்போதான் அவங்க செஷனில் அட்டன் பண்ணியிருக்காரு, இன்னும் கம்பெனி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல, ப்ராடக்ட் எடுக்க எதுவுமே செய்யலாம் அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வெளிநாட்டு ட்ரேட் ஃபேரை நீங்கள் வந்து முதல்ல எட்டி பார்க்கணும், முதல்ல போட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணாங்க தெரிஞ்சுக்கணும்,
அப்புறம் தான் நீங்கள் ப்ராடக்ட்லாம் பிச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குறாரு. 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 4 பேரை சேர்த்துட்டாரு. இப்போ 8 லட்ச ரூபா ஆச்சா? அங்கே ஒரு ஸ்டால் புக் பண்ணுறதுக்கு 3 லட்ச ரூபா. இந்த 8 லட்சத்தை வாங்கி அவர் பேரில் ஸ்டால் புக் பண்ணிட்டாரு. கூட்ட போறாரு இல்லையா, அவர் கம்பெனிக்கு இவர் ஃப்ரீயா ஸ்டால் புக் பண்ண மாதிரி. ஏன்னா இவங்க காசு அது. ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காங்க இல்ல. இவங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்க சொன்ன மாதிரி வெளிநாடு போய் மார்க்கெட்டை போல பார்த்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறமே நம்ம போய் ப்ராடக்ட் பிச் பண்ணலாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஸ்டாலுக்கு எடுபடியா வச்சுட்டாரு அந்த 4 பேரையும். கிளைண்ட் வந்து அங்கே உட்கார சொல்லுங்க, நீங்க பேம்ப்ளெட் கொடுங்க, நீங்க இங்க கைட் பண்ணுங்க. அந்த 4 பேருக்கு என்ன ஆகும், நம்ம வந்து இதை லேர்ன் பண்றோம் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அது லேர்னிங் கிடையாது, அவர் சீட் பண்ணிருக்காங்க. போலி ஏற்றுமதியாளர்களை எப்படி வந்து நம்ம அடையாளம் காண்றது? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் வந்து வியாபாரத்தை சீக்கிரம் பண்ணலாம்னு சொன்னார்னாலே அவர் ஸ்கேம் பண்ண போறாருன்னு அர்த்தம். எந்த பிசினஸை கட்டமைக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உதாரணம் சொல்ல போனா, இதே எக்ஸ்போர்ட் பிசினஸ் நான் உள்ள வந்தப்ப நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்த இடத்துல கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம். ஆனா பண்ண முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ரைன் பண்ணுறதுக்கு. அந்த 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய துரோகங்கள் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் சப்ளையர் எனக்கு சப்ளை பண்ணுறாருன்னா என் கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே அதில் ப்ராடக்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும், அது பில்டின் ஆகிருக்கும். அப்போ அதை போய் ஒரு சப்ளையர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக அந்த பையரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து கொடுப்பேன், திருப்பி அந்த ஆர்டர் ரிப்பீட்டடாக வருமானு கேட்டால் கொஸ்டின் மார்க். அவங்க என்ன பண்ணுறாங்க, மெஷின் ரெகுலராக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ளையர் என்ன பண்ணிட்டாருன்னா என் பையர் அவரே கான்டாக்ட் பண்ணிட்டாரு. சதீஷ் வந்து ஒரு ட்ரேடர் தான், நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ குறைச்சிக்கலாம், நான் உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு இப்படி நான் டிஸ்கவுண்ட் தருவேன்னு சொல்லிட்டு அவர் பேசி அந்த ஆர்டர் பைபாஸ் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு பிசினஸ்குள்ள வரோம்னா வெறும் லைசன்ஸ் எடுத்து வைக்கிறது பிசினஸ் கிடையாது. அப்போ நான் 3 இயர்ஸ் உள்ள நிறைய அடிபட்டிருக்கேன். பேங்க்ல நிறைய அடிபட்டிருக்கேன், கஸ்டம்ஸ் நிறைய அடிபட்டிருக்கேன், சப்ளைட்டர் நிறைய அடிபட்டிருக்கேன், என் காம்படிட்டர் நிறைய அடிபட்டிருக்கேன். இவ்வளவு பேர் அடிபட்டு நான் அந்த பிசினஸை நின்று நான் அதுக்கப்புறமேட்டு சஸ்டெயின் ஆகிறதுக்கு அவ்வளோ போராட்டம் இருக்கு. அப்போ இவர் எக்ஸ்போர்ட்டர் உருவாக்கல, இவருக்கு தேவையான ஒரு சோர்சிங். அப்போ அது பணமாக இருக்கும், ப்ராடக்டாக இருக்கும், இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இவங்களாம் வந்து ஸ்கேமர்ஸ். என்கிட்ட வெப்சைட் போடுங்கன்னு சொல்கிற ஒரு ஸ்கேமர்ஸ், நானே பையர் பிச்சு தரேன்னு சொல்கிறவங்க ஸ்கேமர்ஸ். இவ்வளோ தான் விடுங்க. ஜென்ரலாக சொல்கிறேன், உங்கள் கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் முதல்ல ஃபோனை கட் பண்ணிடுறேன்னு அர்த்தம். இவ்வளோ பேசுகிறோம்ல, இந்த ஒன் டே ட்ரைனிங் எடுக்கிறவங்கள ஆஃபீஸ் யாராவது தெரிஞ்சுக்காங்கன்னு கேளுங்க, அவருக்கு இருக்கான்னு தெரியுமான்னு கேளுங்க, அவரோட கம்பெனி பேர் தெரியுமான்னு கேளுங்க. நிறைய பேர் தெரியறதே இல்லை. ஹோட்டல் தான் சொல்கிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, அங்கே ஏமாந்து இங்கே ஏமாந்து அங்கே ஏமாந்துன்னு. சரி, அவர் என்ன நிறுவனம் பேர் வச்சிருக்காரு, நிறுவனம் பேர் சொல்லுங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குற பேர் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குற பேர் ஒன்று இருக்கும், கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கும், அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா காம்படிஷன் வந்துடும், அவங்க என்ன ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும், தேடிடுவாங்க. இன்னும் சில பேருக்கு ஆஃபீஸே கிடையாது, ஆஃபீஸே தெரியாது, ஹிடன் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் பேரை சொன்னாலும் அந்த ஹோட்டல் தான் சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலில் ட்ரைனிங் ரெகுலராக நடக்கிறதால மக்கள் ஏமாறமா இருக்குன்னா ஒரே விஷயம் தான், மக்கள் கேள்வி கேட்கணும். ஒரு விஷயம் சொன்னோன்னு அப்படியே ஏற்றுக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. சீக்கிரம் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, ஒரு நாள் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, பணம் இவ்வளோ இருந்தால் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. இப்போ ஷிப்மெண்ட்னா 10,000 இருந்தாலும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 10,000 ஒரு ஷிப்மெண்ட்னா எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், அதில் ப்ராடக்டோட வேல்யூ இருக்குது, இவங்க பண்ணுற அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அப்போ இதில் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், அந்த 10,000த்தில் 1000 ரூபா இருக்குமா, 2000 ரூபா இருக்குமா? அப்போ எத்தனை ஷிப்மெண்ட் பண்ணணும் இவங்க? ஒரு 20 லட்சம் சம்பாதிக்கணும், 10 லட்சம் சம்பாதிக்கணும், 5 லட்சம் சம்பாதிக்கணும்னா. ஆனால் இவங்க லட்சங்களை சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே, சின்னது ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. 10,000த்துக்கு எப்படி ஒரு பிசினஸ் பண்ண முடியும், கட்டமைக்க முடியும்? 1000-2000 தான் கிடைக்கும், ஆனால் அந்த இடத்துல வந்து லட்சங்கள் கிடைக்கும்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பேசுறது ஒன்றா இருக்கும், உள்ள வந்ததுக்கப்புறம் ரியாலிட்டி ஒன்றா இருக்கும். அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி காட்டவே மாட்டாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸை பண்ணி ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறக்கும், பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், பிஸ்னஸே பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ண வித்தியாசம் இருக்கா இல்லையா? கரெக்ட். இல்லை, அவங்க வந்து அந்த டேட்டா பேஸ்க்கும் அந்த மெட்டீரியலுக்கும் தான் காசு வாங்குறாங்க அன்னைக்கு டேக்கு. ஆமாம் ஆமாம், அன்னைக்கு டேக்கு. அதுக்கப்புறமேட்டு வெப்சைட்டுக்கு, அதுக்கப்புறம் B2Bக்கு, அதுக்கப்புறம் ட்ரேட் ஃபேருக்கு, அதுக்கப்புறம் துறைமுகத்தை கூட்டு போய் காட்டுறேன்னு ஒவ்வொன்றுக்கும் காசு பிரித்து வச்சுருப்பாங்க. இது பரவாயில்ல, மாஸ்டர் கோர்ஸ்னு வச்சுருப்பாங்க. சீக்ரெட்ஸ் அங்கே தான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு 30,000 40,000 50,000 கேட்பாங்க. இதெல்லாம் என்னன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் தான். அடுத்தடுத்த படிக்க அவங்க வந்து காசை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம். யூடியூப்ல சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்குறாங்க, இல்லை டிவியில் பேசுகிறாங்களாம் பார்க்குறாங்க, அதிகபட்சம் போனால் அவார்டு வாங்கிக்கலாம் பார்க்குறாங்க. அவார்டு வாங்கியிருக்காங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கா? ஓகே. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஏதோ பெரிய ஆள் நினைக்கிறாங்க. முதல்ல அப்படி பார்க்கக்கூடாது. முதல்ல அவங்க எவ்வளோ அறிவு இருக்குது, அந்த அறிவை எவ்வளோ நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நம்ம பிஸ்னஸில் இருக்காங்களா, நமக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாங்க, கேள்வி கேட்டால் பதில் கிடைக்குதா இல்லையா, இதெல்லாம் எதுவுமே பார்க்கவே மாட்டுறாங்க. உதாரணம் சொல்லப்போனால் மெஷின் வச்சு ஸ்கேம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா பைபேக்னு சொல்லி ஒரு மிஷின் வச்சிருக்காரு. எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய ஆர்டர் எடுக்க முடியும், இதில் என்கிட்ட மிஷின் வாங்கினா போதும்னு இருக்காரு. மிஷினை வாங்கிட்டா நான் பையர் டீட்டெயில் தந்துடுறேன், இல்லை அப்புறம் நானும் உங்களுக்கு பை பண்ணிக்குவேன், பேக் பண்ணிக்குவேன். பையர் டீட்டெயில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, இதுவே ஒரு பெரிய ஸ்கேம் தானா? கண்டிப்பான முடிய ஸ்கேம். என்னன்னு சொல்கிறேன், மதுரையில் ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயெல்லாம் ட்ராவல் பண்ணிலாம் பண்ணுறதுக்கு வீட்டில் அலோடு கிடையாது.
அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருந்து ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண நினச்சிருக்காங்க. கண்ணில் பட்டுருச்சு, வீட்டிலேருந்து பண்ணலாம், படித்த பெண்கள் பண்ணலாம், படிக்காமல் பண்ணலாம்னு எல்லாம் வந்துருச்சு. உடனே இவங்க அப்ளை பண்ணி போயிட்டாங்க. இவங்க கையில் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட் பயோ டேட்டா பேஸ்னு திறந்து பார்த்தோம்னா ஃபாத்திமான்னு பேர் இருக்குது, கீழே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிடி அந்த ஐஎஸ்டி போட்டு நம்பர் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அட்ரஸ் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ். நம்ம டேட்டா பேஸ்னால் எல்லாருமே ஒரிஜினல் டேட்டா பேஸை வாங்கி கொடுக்குறது இல்லை, சில பேர் ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளாக் லெட்டரில் போட்டிருக்காங்க. படிங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அது எப்படி படிக்கிறாங்கன்னா, அந்த ஒரு படத்தில் காமெடிக்காக சொல்லணும்னா தண்டு மாரியம்மன் கோயில்னு சொல்லி சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார். அதுக்கு அந்த ஃபாரின் என்ன சொல்லுவார்னா தாண்டு மாரியம்மன் அப்படின்னு இழுப்பார். இவங்க மதுரையில் செல்லூர்னு ஒரு ஏரியா இருக்குது, தத்தநெறின்னு. அந்த பேரை வாசிங்கன்னா தாத்தா நாரின்னு வாசிக்கிறாங்க. நல்லா படிங்க மேடம்னு சொல்கிறேன். அப்புறம் தத்தநெறின்னு வாசிக்கிறாங்க. தத்தநெறி எங்கே மேடம் இருக்குன்னு கேட்குறேன். அவங்களுக்கு தெரியுது அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அவங்க தூக்க கலக்கத்தில் மதுரை லோக்கல் அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு ஃபீட் பண்ணியிருக்காங்க. அப்போ வாங்குற டேட்டா பேஸ் 100% வேலிடானதான்னு கேட்டால் வேலிடும் கிடையாது. இப்படியும் வெறும் அந்த ஒரு புக்கை விற்றா என்ன கிடைக்குதுன்னா அவங்க 5000 ரூபா கிடைக்குது ஒரு புக்குக்கு பயோ டேட்டா பேஸ். 10 பேர் விற்றா 50000 ரூபா. அப்போ ஒரு ட்ரைனிங்க்கு 50 பேர் உட்காரைக்கணும், 100 பேர் உட்காரைக்கணும், 50 பேர்ட்டும் கட்டிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. யார் கிளாரிஃபை பண்ணுறது? எல்லாத்துக்கும் வீடியோவில் பதில் இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. நிறைய ஸ்கேம் நடக்குது, கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி தெரியல. பட் நீங்கள் வந்து உங்களோட செஷனில் என்னென்னலாம் சொல்லித்தரீங்க? எங்கதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், இது ஒரு ஹெல்ப்பாக பண்ணுறோம். அப்போ ஹெல்ப்னு சொல்லும்போது இது எப்படி பண்ண நினைக்கிறோன்னா ப்ராக்டிஸாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இது ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது. இப்போ டூரேஷனாக பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா 5 to 6 months இருக்கும் மினிமம். நான் சொல்கிறது 5 to 6 months 6 months இருக்கும். இது எப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே ரெகுலராக இருக்கும். இது 2 ஷிஃப்டாக பண்ணுறோம். நாங்கள் 2 பேட்சஸாக மார்னிங்கு நைட்டும் பண்ணுறோம். இது எப்படி மேக்ஸிமம் நாங்கள் ஆள் எடுக்கிறோன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். இப்போ படிக்காத வந்தாங்கன்னா நாங்கள் வேண்டாம்னு சொல்லிடுவோம், ஏன்னா உள்ளே வந்தால் கஷ்டப்படுவாங்க. கம்ப்யூட்டரே தெரியாமல் வந்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஆங்கிலம் கையாளத்தெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவோம். இதுக்கெல்லாம் எப்படி நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம்னா ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம், எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இங்கிலீஷ்லாம் தேவையே இல்லைன்னா நிறைய ஆட் பார்த்துருக்கேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்க்கு இங்கிலீஷே தேவையில்லை, தமிழ் தெரிஞ்சாலே போதும்னு சொல்கிறாங்களே. தமிழ் தெரிஞ்சால் இதுங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டில் தமிழர்கள் நிறைய பேர் போய் உட்காந்துருக்காங்க, அதனால வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்ட். இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு பையருக்கு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணணும், எப்படி இருக்கும்? ஆங்கிலம் தேவை. ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணணும் ஒரு சப்ளைட்டை, ஆங்கிலம் தேவை. கஸ்டமர்ஸோட டாக்குமெண்டேஷன் இருக்குது, ஆங்கிலம் தேவை. ஆங்கிலத்தோட தேவை நிறைய இடத்துல இருக்குது. இங்கே அனுப்புனர் பெறுநர் போட்டு நம்ம கடிதம் எழுத முடியாது. இன்னைக்கு பேங்க்ல போய் ஆர்பிஐக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு டாக்குமெண்ட். அதுக்கு பேர் ஃபெமா டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டாக்குமெண்டேஷன் இருக்குது. இது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். இது நம்ம தெரியாமல் தப்பாக ஃபில் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம சரியாக கணக்காட்டலன்னு அர்த்தம். அந்நிய செலவு மோசடிலாம் உள்ள வந்த மாதிரி ஆயிரும். அப்போ எங்களோட இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் வச்சுருக்கோம். எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க மேடம். அதில் வந்து இங்கிலீஷ் எப்படி இருக்குது, மேக்ஸ் எப்படி இருக்குது, கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்போம். இதை பார்த்துட்டு முதல்ல இவங்க வந்தாங்கன்னா எங்களால் சொல்லித்தர முடியுமா, இவங்க வந்தாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுமா அந்த பிஸ்னஸ்ங்கிறத முதல்ல பார்ப்போம். அது இல்லைனா அப்பயே அவங்களை கட் பண்ணிடுவோம். ஓப்பனாக சொல்லிடுவோம், எக்ஸ்போர்ட் உங்களுக்கு செட் ஆகாது, உள்ளே வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, மாட்டிக்குவீங்க, வேறு ஏதாவது டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை பார்த்து அனுபவம் வாங்கிட்டு வெளியே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் அனுப்புகிறோம். இன்னும் நிறைய பேர் இன்னசென்ட்டாக வருவாங்க. அப்போ மக்களை டெம்ட் ஏற்றுறதுக்கு மட்டும்தான் இங்கே விஷயம் நடக்குது. அந்த டெம்ட்டை நாங்கள் உடைக்கிறோம் இங்கே. அப்போ இப்படி வந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்ட் எழுதாமல் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓகே நம்ம எலிஜிபிள் இல்லை, இவங்ககிட்ட படிக்க எலிஜிபிள் இல்லைனாலும் நினச்சிருவாங்க. அட்லீஸ்ட் பிஸ்னஸ்க்கு எலிஜிபிள் இல்லை, ரெண்டாவது இவங்ககிட்ட படிக்க எலிஜிபிள்னு நினச்சிருவாங்க. அப்போ அவங்களே கட்டாயி வெளியே போயிடுவாங்க. இந்த ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ உட்கார வைப்போம். இந்த டெமோவில் போட்டு பிழிஞ்சு எடுத்துருவோம். ஏன்னா அவங்க உட்கார வச்சு பேச வைப்போம். நிறைய பேருக்கு பேச்சு திறமை வர மாட்டேது. எல்லாருமே ஓனர் மைண்ட்ஸுக்குள்ள வர மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ண என்ன வரணும், நம்ம ஒரு ஓனர்னு வரணும்ல. நிறைய பேர் வரவே மாட்டாங்க. லேபர் மணலில் ஸ்டாஃப் மணலில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த மணலில் இருந்து எப்படி ஒரு கிளைண்ட்டை பேசுவாங்க, எப்படி ஒரு மேனுஃபேக்சர் போய் பேசுவாங்க, எப்படி ஒரு பேங்க்ல போய் பேசுவாங்க, அவங்களுக்கு வாய்ஸே இருக்குது. அப்போ அவங்க குரலை மாத்திரக்கா பேச வைப்போம். இன்னொன்று அந்த படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பேச வைப்போம். இப்போ எங்கிட்ட படிச்சுட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க மட்டும் தான் டெமோ உட்கார வைப்போம். அப்போ அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கேள்வி கேட்க வைப்பேன். ப்ராடக்ட்டை படிக்க 1 மாதம் ஆகும், மேனுஃபேக்சர் படிக்க 1 மாதம் ஆகும், விளம்பரப்படுத்த 1 மாதம் ஆகும், என்கொயரி வந்து அதை ஹேண்டில் பண்ணி மெச்சூர் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும், இதெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் அமௌண்ட் கையில் செட்டில் ஆகும். இந்த 6 மாதம் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமா? இந்த கேள்வி கேட்டால் நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க, டெமோவோட ஓடி போயிடுவாங்க. புரியுது. இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதால உங்களுக்கு இவ்வளோ ஸ்கேம் தெரியுதுல்ல, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? கண்டிப்பாக எக்கச்சக்க ப்ரூஃப் இருக்குது. இப்போ நடுவில் ஒரு சின்ன ஒரு கேஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஆசை கட்டுறாங்க இல்லையா, இந்த ஆசை கட்டல யார் பாதிக்கப்படுறாங்க கேட்டப்போ நம்ம மிடில் கிளாஸ் கீழேன்னு சொன்னோம். படித்த பசங்களே பாதிக்கப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கேஸ் சொல்கிறேன்.
ஒரு காலேஜில் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்கக்கூடிய காலேஜ், MBA படிச்சுட்டு இருக்க நபர்களுக்கு மெயினாக ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் நிறுவனம் ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸ்டால் போட்டு சில கேம்ஸ்லாம் வச்சு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே இம்ப்ரெஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றி அடுத்தடுத்து கேட்கும்போது அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் MBA தானே படிக்கிறீங்க, நீங்களாம் ஃபாரின் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட்டை பற்றி நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டராக மாற்றி பையர் எடுத்து கொடுத்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு எக்ஸ்போர்ட்டராக பண்ணி வீட்டுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை காட்டிட்டாங்க. இதுக்கு சில ஸ்டூடெண்ட் வந்து செவிசாச்சு அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 5 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருச்சு. 5 lakhs வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு காசு கொடுங்க, லைசன்ஸ் எடுக்க காசு கொடுங்க, மெம்பர்ஷிப் பண்ணு காசு கொடுங்க, வெப்சைட் கொடுத்தன காசு கொடுங்கன்னு ஒவ்வொன்றும் காசு வாங்கிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, வீட்டில் சேவிங்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கு. கடைசி 5 லட்சம் கொடுத்து முடிச்சக்கப்புறமேட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 5 lakhs. அந்த பொண்ணு தேடுது அந்த கம்பெனி நெட்டில். இப்போ தான் அந்த பொண்ணு தேடுது, அந்த கம்பெனி பேரே கிடையாது. கூகுளில் தேடினா அந்த கம்பெனி பேரே வரல. அப்போ அவன் போலியான நிறுவனத்து பேரை சொல்லி சும்மா ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டாலை போட்டுட்டு அந்த பிள்ளைகளை ஏமாற்றி காசை வாங்கியிருக்கான். இந்த ஸ்கேம்ல ஏன் வெளியவே வர மாட்டேங்குது? இது வெளியே வராமல் இருக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸையும் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் அவங்க கூப்பிடுறாங்க. இப்போ டீச்சராக இருக்கட்டும், ஈவன் சொல்லப்போனால் ஆர்மியில் இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், இவங்களெல்லாம் நிறைய கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடு இன்கம்காக உள்ள வந்து படிச்சிடுறாங்க. இவங்க காசை தொலைச்சக்கப்புறம் வெளியே கம்ப்ளைண்ட்டாக கூட பண்ண முடியாது. ஏன்னா இவங்கலாம் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க சைடில் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுன்னா பிரச்சனை வரும். அதனாலே நிறைய பேர் வெளியே வராமல் இருக்காங்க. இன்னொன்று, படிக்காதவங்க பாமர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தினக்கூலி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நபர்கள்லாம் உள்ள வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால சம்பளத்தை விட்டு வெளியே போய் சண்டை போட முடியாது, கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாது. அதனால வெளியே வர மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மேஜராக டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரால என்ன பிரச்சனை வரும், யாரால பிரச்சனை வராது, அதை தெரிஞ்சு தான் அவங்க ஸ்கேமே பண்ணுறாங்க. சார், என்னோட ஃபைனல் கொஸ்டின், நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஒன்லைன் மெசேஜ்னா என்ன? பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த பிஸ்னஸ்க்குள்ள வரணும்னா உடனே நம்ம வந்து பிஸ்னஸை பண்ணணும்னு சொல்ல வரக்கூடாது. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் எடுக்கும். அந்த டைம் பீரியடுக்கு பொறுமையாக காத்திருப்பாங்களான்னு புரிஞ்சுக்கணும். 2வது, R&D பண்ணணும். எந்த விஷயம் அவங்க ரிசீவ் பண்ணாலும் அதை நோக்கி அவங்க ரிசர்ச் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் தாண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். கண்டிப்பாக அந்த சாக்ரிஃபைஸ் இல்லாமல் வர முடியாது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணால் மணி மட்டும் கிடையாது, மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா கொடுத்தா தான் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்க முடியும். அப்போ மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்னா நீ ஃபேமிலி ஃபங்க்ஷனு, வீட்டில் இருக்கக்கூடியது, மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இவங்க அலைஞ்சிட்டே இருக்க முடியாது. அப்போ இவங்க இதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். அப்போ இவ்வளவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா எக்ஸ்போர்ட்டை பற்றி முதல்ல பழக ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வரணும். எக்ஸ்போர்ட்டை பற்றி இவங்களே 10 கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். ஒரு பையர் இப்படி கேட்டால் எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியுது, ஒரு பாட்டை பற்றி இப்படி கேட்டால் எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியுது, இதெல்லாம் இவங்களே கேள்வி கேட்கணும். இந்த கேள்விகள் இவங்களுக்கே பதில் கிடச்சிச்சா அப்போ இவங்க அடுத்த கடத்துக்கு போகலாம். நீங்கள் ஸ்கேம் பற்றிலாம் மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. இதை வந்து பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். இவ்வளோ நிறைய எங்கள் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.